தேங்காய் இல்லாத ஒரு சூப்பரான தண்ணி சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயை எடுத்துக்கலாம். கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டாக இஞ்சி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா, நான் வந்து ஒரு 6 பச்சை மிளகாயை 2 உடச்சிட்டு சேர்த்துருக்கேன், இல்லைன்னா வெடிக்கும். இப்போ இது கூடவே மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதில் மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நல்லா தாராளமாகவே நல்லா தண்ணி சட்னியாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சட்னி இந்தளவுக்கு நல்லா தண்ணியாக அரைச்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம். அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு 2 வரமிளகா விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 4 சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வதக்கி விட்டுட்டு கேஸ் அமர்த்திடணும். அமர்த்திட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை அதில் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். சூடோடு ஊற்றினோம்னா திரண்டு போயிடும். அதனால் கேஸ் அமர்த்திட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ சிம்பிளான தண்ணி சட்னி ரெடி.